நம்ம இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. வெந்ததுக்கப்புறமா நம்ம தோலை நீக்கிடலாம். அடுத்து இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிட்டு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது இந்த பருப்பை பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சிருங்க. உங்ககிட்ட பருப்பு கடையிற மத்து இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட நீங்கள் நல்லா நசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா மசித்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மத்தில் கொஞ்சமாக பருப்பு ஊட்டியிருக்கும், அதையும் சேர்த்து இந்த மாதிரி கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போது பருப்பு ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தோல் உரிக்கும் போது ஈஸியாக வரும். நம்ம பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறதுனால உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அது கூட சேர்த்து வேக வைக்கணும். இல்லைனா அதில் இருக்க மண் தூசி ஏதாவது வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோலை சீவிட்டு கூட 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல தோல் உரிச்சதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி 1-2ஆக நசுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2ஆக நசுக்குனா போதும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையை 2-3 ஒடிச்சு சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக ஒடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை தண்ணியோடு சேர்த்துட்டு கூடவே மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நல்ல பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா தான் கொத்தமல்லி இலை சேர்க்கணும். அவ்வளோதான், சுட சுட திண்டுக்கல் கடப்பா சூப்பராக தயாராகிருச்சு. இன்னொரு பக்கம் இட்லியும் நல்ல சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இட்லி கூட இந்த கடப்பா வச்சு சுட சுட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம சட்னி சாம்பார் தானே செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.